புதிய வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவேரிப்பட்டினம் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவேரிப்பட்டினம் அண்ணாநகர் பள்ளிவாசல் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது அமலில் உள்ள வக்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வக்பு திருத்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2024 வக்பு சொத்துக்கள் மீதான இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் வகையிலும் ஆக்கிரமிப்புக்கு துணை போகும் வகையிலும் உள்ளதாகவும், இதனால் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் அடக்க ஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். அதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அண்ணாநகர் பள்ளிவாசல் முன்பு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக சென்ற முஸ்லிம்கள் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பள்ளிவாசல் முன்பு காவேரிப்பட்டினத்தில் உள்ள அனைத்து ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாநகர் மஸ்ஜிதே நூருல் ஷிதா, பள்ளிவாசல் மூத்தவள்ளி எச் காதர், செயலாளர் அஸ்லாம் கான், துணை மூத்தவள்ளி ஜாக்ரியா, உறுப்பினர்கள் KS அன்வர், துணை செயலாளர் யாரப் ஜான், அமைப்பு செயலாளர் சர்தார் இலியாஸ், ஜாகிர், ஷாஜித், பர்கத், ஷாஜான், பள்ளிவாசல் இமாம் இம்ரான், ஷாஹிப் மற்றும் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் உள்ளிட்ட காவேரிப்பட்டினம் அனைத்து ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார். கோஷம் போடுங்க. சட்டத்தை திரும்ப பெறு. சட்டத்தை திரும்ப பெறு. வஞ்சிக்காதே 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 அபகரிக்காதே சொத்தை அபகரிக்காதே முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்கள் என்ன கிள்ளுக்கீரையா இஸ்லாமியங்கள் வழிபாடு எங்கள் தாய்நாடு இஸ்லாமியங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாமியங்கள் வழிபாடு முஸ்லிம்கள் என்ன கிள்ளுக்கீரையா உங்களும் இந்த நாட்டவர்கள் இந்திய நாடு எங்களுக்கும் சொந்தம்.
இறைவனின் சொத்தை அபகரிக்காதே இறைவனின் சொத்தை அபகரிக்காதே அல்லாஹ்வின் சொத்தை அபகரிக்காதே ஆணவம் கொள்ளாதே ஆணவம் கொள்ளாதே ஆணவம் கொண்டவர் மடிந்துள்ளார்கள் ஆணவம் கொள்ளாதே ஆணவம் கொள்ளாதே அழிவு நிச்சயம் நடைபெறும் அழிவு நிச்சயம் நடைபெறும் யாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் யாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் யாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் யாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் யாரே தக்பீர் 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 அல்லாஹ் அக்பர் ஒன்றுபட்ட மக்களை பிரிக்காது அதத்தின் பெயரால் ஒன்றுபட்ட மக்களை பிரிக்காது வேறொருப்போம் வெறுப்பு அரசியலை வேறொருப்போம் காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் ஒற்றுமை மத ஒற்றுமை ஓங்கட்டும் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும்